ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷ் சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம ரவா வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் ரொம்பவுமே ஈஸியாக பண்ணிடலாம். இதோட டேஸ்ட் அப்படியே குலாப் ஜாமுனோடைய டேஸ்ட் மாதிரியே இருக்கும். ஆனால் நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதை ரவாவில் தான் பண்ணியிருக்கோமான்னு ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போய் இதை எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஆல்ன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட்டு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் போல் ரவா சேர்த்துருக்கேன். இந்த ரவாவை நம்ம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது அடுப்பில் கடாயை வச்சுட்டு அதில் நம்ம எந்த கப்பில் ரவா எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரவாய்க்கு 2 கப்பு தண்ணி போல் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது அந்த தண்ணி கூடயே ஒரு 1/2 கப் போல் பால் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம நைஸாக அரைச்சி வச்சுருந்த அந்த ரவா பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக சேர்த்தோன்னா இது கட்டியாகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா திக்காக வந்ததுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் போல் நெய் சேர்த்து இதை இன்னுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா பார்க்கலாம். பண்ணி வச்சிருந்த மாவு ஆறிட்டு இருக்கிற கேப்பில் நம்ம சுகர் சிரப் பண்ணிடலாம். சுகர் சிரப் பண்ணுறதுக்கு நான் 2 கப் போல் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் 1 கப் போல் நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் இது மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சோண்டு குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ கலருக்காக தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம். இது மாதிரி குங்குமப்பூ சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வாசனைக்காக நான் 1 பிஞ்ச் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் சேர்த்து இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சுகர் சிரப்புக்கு கம்பி பதம் தேவையில்லை. பிசுபிசுப்பு தன்மை வந்ததுக்கப்புறமா இறக்கிடலாம். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம பண்ணி வச்சிருந்த மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது கூட இன்னும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து இதை நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை கொஞ்சோண்டு எடுத்து இது மாதிரி நல்லா பால்ஸாக உருட்டிக்கலாம். இதே மாதிரியே நம்ம மிச்சம் இருக்கிற மாவுலேயும் பால்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா பால்ஸுமே பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் கடாயில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போது எல்லா பால்ஸையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இதை இது மாதிரி 2 சைடுமே நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு 2 சைடுமே நல்லா ப்ரௌன் கலரில் பொன்னிறமாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். இதே மாதிரியே மிச்சம் இருக்கிற பால்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பால்ஸை இந்த சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். பால்ஸ் ஃபுல்லாக ஆறினதுக்கப்புறமா தான் இதில் சேர்க்கணும். அதே சமயத்தில் இந்த சுகர் சிரப் லைட் சூடில் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பால்ஸை சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும், நல்லா ஊறிடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அந்த பால்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சூப்பராக சாப்பிடலாம். இதோட டேஸ்ட் அப்படியே குலாப் ஜாமுன் மாதிரியே இருக்கும். ஆனால் ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா இதை நம்ம ரவையில் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஸ்வீட் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
இதை நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.